அன்புக்கினிய எம்எஸ்எஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். அன்பு சொந்தங்களே, பக்தி அப்படிங்கிறது என்ன? இறைவன் மீது அன்பு. பக்தி அப்படிங்கிறது இறைவன் மேல் இருக்கக்கூடிய காதல். அதனால தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்கிறார். அது ஒரு தனிப்பட்ட ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு. ஒருவர் பக்தியை ஒருவர் குறை சொல்ல முடியாது என்றைக்குமே. புரியுதுங்களா? ஒருத்தர் பக்தியாக இருக்காங்க, ஒருத்தருடைய பக்திக்கு வேறுபாடு இருக்கும். ஒரே மாதிரி பக்தி அப்படிங்கிறது நான் இப்படி பண்ணுறேன், இதுதான் சரி, இதுதான் சரியான வழி, இதுதான் சரியான. இன்னைக்கு மேலை பேச்சாளர்கள் பல பேர் பார்த்திங்க அப்படின்னா பக்தி மார்க்கத்தை சொல்லும் பொழுது அவங்கவுங்க அவங்க வரைமுறையைத்தான் பூத்துறாங்க. இது தப்பு என்னை பொறுத்தவரையிலும். அதாவது இப்போ ஒரு ஐயாவோட பேச நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ருத்ராட்சம் போடுறான், ஞாயிற்றுக்கிழமை கண்டா ருத்ராட்சத்தை கழட்டிடுறான் அப்படியெல்லாம் பேசினார். அவர் மிகப்பெரிய ஒரு ஞான நிலை அடைந்த ஒரு நல்ல நிலையில் ஒரு சுவாமி. அவங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா பக்தி அப்படிங்கிறது ஒரு அந்த ஆன்மாவுக்கும் அந்த எம்பெருமானுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அதனால சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களை கொண்டு வந்தார். இதுதான் பக்தி, இதுதான் வழி இறைவனை அடைவதற்குன்னு சொல்லிடுவாங்க. ஆன்மா பக்குவப்படாத போது அப்படி தான் இருக்கும். அது பக்குவப்படத்தான் இறைவனை பற்றும், ஒழுக்க நெறிக்குள்ள வரும், அவன் மீது அன்பு கசியும். எப்படியோ அவன் எம்பெருமானை நினைக்கிற, அதாவது என்ன சொல்கிறது, அவன் புறத்தேவாது நினைக்கக்கூடிய ஒரு நினைவு அவனுக்கு வருதா, அதுவே பெரும் பாக்கியம் இருந்தால் தான் கைகூடும். நம்ம அதை குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லியோ கிண்டலாக பேசியோ அவங்கள வெளியே கொண்டு போகிறது நம்ம வேலை இல்லை. அவங்கள இன்னும் உள்ளுக்கு இருக்கிறதா நம்மளோட வேலை. புரியுதுங்களா? வெறுப்பனவே செய்யும் என் சிறுமியை என் பெருமையினால் பொறுப்பவனே. அதாவது மாயை ஒரு மாயை இல்லை. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 10 குற்றத்தை சொல்கிறோம். 1000 கோடி மாயாசக்திகள் தத்தம் வேலைகள் தொடங்கின என்கிறார். அப்போ அத்தனை மாயாசக்திகள் இருக்குது. அப்படிங்கிற மனிதன் எல்லாத்துக்கும் அகப்பட்டு தான் இருக்கணும். இறைவன் தான் அந்த ஞானத்தை கொடுக்கணும். நல்லா சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தெரியும், ஒன்றை அறியவும் உணர்வும் இறைவன் உணர்த்தினால்தான் அறிய முடியும், இறைவன் அறிய வைத்தால்தான் அறிய முடியும். அப்போது இந்த எல்கேஜி குழந்தை இருக்குது, தினம் யூனிஃபார்ம் கட்டாயம் போட்டு வரணுங்கிறது தான் ரூல்ஸு ஸ்கூலில். எல்கேஜி குழந்தை ஒரு நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டு போகும், ஒரு நாளைக்கு போடாதையும் போகும். அப்போ அந்த எல்கேஜி நிலையிலேருந்து மேல்நிலைக்கு வரும் பொழுது தான் அது சரி வரும். எல்கேஜி குழந்தை குற்றம் சொல்லி அதுக்காக ஒதுக்கிட முடியாது. பக்தி என்பது அவருக்கும் இறைவனுக்கும் உள்ள தனிப்பட்ட தொடர்பு. அதை விமர்சனம் செய்யக்கூடாது.